இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். 1 மாசம் 2 மாசம் இல்ல, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 3 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எனக்கு ரிங் அப்ளிகேஷன்ல இருக்குது. ஸோ இந்த வீடியோ முழுக்க என்னுடைய அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் இந்த அப்ளிகேஷனை பற்றின சந்தேகம் இருந்ததுன்னா, அதாவது லோன் கட்ட முடியலைனாலும் சரி, இல்லை எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படின்னாலும் சரி, எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்ல முடியாத விஷயங்கள் அனைத்தையும் நான் அங்கே தான் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யூடியூப்பில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வராது. ஸோ அதனால் நான் அங்கே வந்துட்டு உடனே லிங்கை போஸ்ட் அப்படின்றது வந்துட்டு பண்ணிவிடுவேன். உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேசிக் டீட்டெயில் அப்படின்றது இந்த ரிங் அப்ளிகேஷனில் நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு வந்துட்டு சைடில் நான் பிக்சர் கொடுக்குறேன், நீங்கள் சைடில் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ரிங் அப்ளிகேஷன் அப்படின்றது பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தாங்க. ஸோ இது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4.7 ஸ்டார் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கு மேலே இங்கே ரிவ்யூ இருக்குது. 10 மில்லியனுக்கு மேலே டவுன்லோட் அப்படின்றதும் இருக்குங்க. அப்படியே நம்ம கீழே போகும்போது 4.7 ஸ்டார் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இந்த அபவுட் ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது. அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த அபவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே அப்ளிகேஷனை பற்றின பேசிக் டீட்டெயில் அப்படின்றது வந்துடும். ஸோ அந்த பேசிக் டீட்டெயில் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான விஷன் அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்னும் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் அப்ளிகேஷனை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ளே ஸ்டோரில் போய் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் போட்டிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ரிங் பை கிசத் பர்சனல் லோன் அப்படின்றத இதனுடைய பேர். முதல்ல ரிங்காக இருந்து இப்போ கிசத்தாக மாறிடுச்சு. 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணுறாங்க போல். ஓம்னி டெக்னாலஜி சொல்யூஷன் அஃபிஷியல் நேம் அப்படின்றது 4.7 ஸ்டார் அப்படின்றது ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 10 மில்லியனுக்கான டவுன்லோடும் இருக்குது. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 லட்சத்துக்கும் மேலானோர் இதில் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கீழே வரும்பொழுது இதில் வந்துட்டு 4.7 ஸ்டாருக்கான ரேட்டிங் இதை நம்மளால ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். இது நம்ம அடுத்தது பார்க்கலாம். அண்ட் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அபவுட் திஸ் ஆப் அப்படின்றதுல இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் கொடுத்த உடனே உங்களுக்கு மினிமம் 5000 மேக்ஸிமம் 5 லட்சம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1% இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்கு. உங்களுக்கு டென்யூர் டேட் அப்படின்றது 6 to 60 மாதம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இதில் நோ ஹிடன் சார்ஜஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெளிப்படையாக தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க, அதையும் நான் சொல்கிறேன் நான். ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வேற எந்த டீட்டெயிலும் பெருசாக இல்லை. நார்மலாக எக்ஸாம்பிள் லோன் கொடுத்தா எப்படி, இவங்களுடைய ரிஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. அப்புறம் ஒரு லோன் அப்ளை பண்ணக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் இவங்க கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் லோனும் லாங் டேர்ம் லோனும் 2 விதமான லோன் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அண்ட் இன்னும் கொஞ்சம் கீழே போகும்போது 2021 டிசம்பர் 13 வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோருக்குள்ள வந்துருக்கு. ஏப்ரல் 30 ஸோ வந்துட்டு 2026 இப்போ எஸ்டர்டே வந்துட்டு இதுக்கான அப்டேட் அப்படின்றது 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அப்டேட் அப்படின்றதும் நடந்திருக்குது. அதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவில் எப்படி ஒரு அப்ளிகேஷன் பற்றி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங்கில் சமீப காலத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது வந்துட்டு நார்மலாக இந்த மாதிரி கஸ்டமர் கேர் ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்க, இல்லை வந்துட்டு வட்டி அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஆப்பில் எடுத்தாலே வட்டி அதிகம் தான். ஸோ வட்டி அதிகமாக இருக்கு, இல்லை வந்துட்டு வேஸ்ட் சிங்கிள் லைன்லாம் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக எல்லாத்துலேயுமே நடக்கக்கூடிய விஷயம் தான். அப்நார்மலாக என்ன நடக்குது, லோன் நீங்கள் அப்ளை பண்ணால் லோன் வரமாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா, அப்நார்மலாக ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதை தொடர்ந்து ஒரு 5-6 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது ரீசெண்ட் டைமில் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அந்த இஷ்யூ தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரி தான் நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும். நானும் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்துட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ ரொம்ப சிம்பிள். 5 ஸ்டார் அப்படின்றதுல வந்துட்டு இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்றத பார்த்துக்க முடியும். அதாவது என்ன டாக்குமெண்ட் வச்சு அவங்க லோன் எடுத்தாங்க, ஸோ எப்படி அவங்களுக்கு லோன் கிடைச்சது, அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்ற எல்லாவற்றையும் நம்ம இதன் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ இது எந்த வகையில நமக்கு உதவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இது நமக்கு உதவக்கூடிய வகைகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கிட்ட டாக்குமெண்ட் வச்சு இதுல எடுக்க முடியுமா அப்படின்றதா. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு இந்த டாக்குமெண்ட்டை வச்சு தான் லோன் தராங்கன்னா எல்லாருக்குமே அதை வச்சு லோன் தருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிகாஸ் இதுல இப்ப எனக்கு வந்துட்டு 2000 ஸ்டார்ட் பண்ணி இப்ப 65,000 சில்லற வரைக்கும் லோன் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வரைக்கும் என்னுடைய வந்துட்டு இன்கம் ப்ரூஃப் அப்படின்றது கொடுத்தே கிடையாது. KYC டாக்குமெண்ட் கொடுத்துருக்கிறேன், மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கிறேன். ஸோ மெயில் ஐடி கூட பெண்டிங்ல தான் இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ல என்னுடைய இன்கம் ப்ரூஃப் கொடுத்தே கிடையாது.
பட் எனக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் கரெக்டாக கட்டிட்டு வந்ததுனால மேபி வரலாம். பட் இப்போ இந்த ஆப்ஷன் இல்லாமல் போகலாம். அதனால ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய லோன் இன்னொருத்தருக்கு கிடைக்காது. அவங்கவுங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவை பொறுத்து தான் அவங்களுக்கு லோன் அப்படின்றது வந்துட்டு அமையும். அதுக்காக தான் சொல்றேன். எப்பவுமே நான் அதுக்கு அப்படிதான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா தயவு செஞ்சு வந்துட்டு எல்லாருக்கும் நடக்கிறதா எனக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்காதீங்க. உங்களுக்கு என்னை விட அதிகமாக கூட லோன் அப்படின்றது வந்துட்டு கிடைக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இதில் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடலாம். அடுத்த கட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கான கேள்விகள் இருக்கும், அதை பார்த்துடலாம். இருங்க, நான் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆப் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு காட்ட முடியாதுங்க. ஏன்னா வந்துட்டு அது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அதுவே ரெக்கார்ட் பண்ண விட மாட்டேங்குது. அதனால அதில் காட்ட முடியாது. நான் இங்கே வைக்கிற முடிஞ்ச அளவுக்கு பிக்சர் எதனாச்சும் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அதில் ஆட் பண்ணி விட்றேன் நான். ஸோ இப்போ ஆப்பில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்துட்டு இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட 65,000க்கான இஎம்ஐல எனக்கு வந்து இதில் லோன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 65,000 சில்லறைக்கு வந்துட்டு எனக்கு லோன். அந்த லோன் அமௌண்ட்டை வந்து நான் மாதம் எவ்வளோ கட்டுறேன்னா 6,236 ரூபாய்க்கு வந்து நான் இஎம்ஐயாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படின்றது. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் ஏதோ இப்போ ஒரு ஆப்ஷன் அப்படின்றது வந்துட்டு சிவில் ரிப்போர்ட்டிங்காக ஒரு கிரெடிட் டைம் ஒன் டைம் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிரெடிட் பல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு அதை 249 ரூபா இருக்குது கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை வேணும்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ சைடில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு தெரியும். அடுத்த கட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்டார்டிங்கில் இவங்க லோன் அப்படின்றது கொடுத்து எவ்வளோ தெரியுங்களா, 25,946 ரூபா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது 23 ஏப்ரல் 2024 எனக்கு வந்த ஒரு அமௌண்ட்டு. ஆனால் ஒரே மாதத்தில் திரும்ப ரீபேமெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இதில் நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த என்ஓசி நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது 40,000 கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 45,000 கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து 35,000 மாற்றி விட்டாங்க. ஒரு மாதம் நான் லோன் எடுக்கல. அதுக்கப்புறம் 28,000 மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் லோனே வேணான்னு விட்டுட்டேன் நான். ஸோ 65,000 சில்லறை அப்படின்றது இப்போ கரண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. 1,000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான். 1,000 ரூபாயிலிருந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்து பேமெண்ட்டை கட்டியிருக்கிறேன். நான் 1,000 ரூபாய் ரீபேமெண்ட் அப்படின்றது கட்டியிருக்கிறேன். ஸோ அந்த 1,000 ரூபாய் கட்டி எனக்கு லோன்லேயே வந்துட்டு எனக்கு அந்த பே லேட்டர் ஆப்ஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்துட்டு மாதம் மாதம் அந்த காசு எடுத்து நம்ம கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 25,000 சில்லறை. அதாவது லாஸ்ட்டாக ஒரு லோன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த லோன் அமௌண்ட் தான் எனக்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதத்தில் ரீபேமெண்ட் பண்ணணும்னு பர்சனல் லோனாக கொடுத்து விட்டாங்க. எனக்கு புரியல ஒன்றுமே. இவ்வளோ நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க என்னடா வந்துட்டு முழு தொகையை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு இது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாமே மாறி போச்சு. இந்த பே லேட்டர் இந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அது எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. அதாவது வந்துட்டு இந்த மாதம் யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த மாதம் அப்படியே கட்டுறது வந்துட்டு மாறி போச்சு எல்லாமே. அப்போ எப்போ அந்த கிரெடிட் கார்டு மாதிரி அந்த பணத்தை யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டாப் பண்ணி விட்டேன். சரி ஓகே. அதாவது இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் டிலே பேமெண்ட் பண்ணது கிடையாது. அப்போது டிலே பேமெண்ட்டுக்கான அனுபவம் எனக்கு கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நம்மக்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க, இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டிலே பேமெண்ட் பண்ணுனா நமக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ நிறைய வந்துட்டு டைம் கொடுக்குறாங்க. நம்ம ஃபோன் பண்ணி ப்ராப்பராக கேட்கும்போது டைம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் டிலே பேமெண்ட்டுக்கான சார்ஜஸ் அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டிலே பேமெண்ட்டுக்கான சார்ஜஸும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல் இங்கே வந்துட்டு நிறையா நம்மளுடைய வந்துட்டு கஸ்டமர் சப்ஸ்கிரைபர்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்துட்டாங்க. அடுத்த கட்டம் அப்படின்றது, என்னால் இதில் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் செய்ய வேண்டியது ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது. ப்ராப்பராக நான் உங்களுக்கு தகவலை கொடுத்து இது போல் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என்னால் இப்போதைக்கு இதை பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ப்ராப்பர் தகவல் அப்படின்றத கொடுத்துட்டாலே அவங்க டைம் தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன தான் டைம் கொடுத்தாலும் இங்கே சிவில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சர்வீஸ், பெனால்ட்டி இதெல்லாம் வரும். ஒருவேளை அவங்க மொரட்டோரியம் கொடுக்குறாங்க, ரீஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க, அதாவது இஎம்ஐ மறுசுழற்சி பண்ணி கொடுக்குறாங்க, கொஞ்சம் இஎம்ஐ டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அப்போ நமக்கு சிவில் இம்பாக்ட் அப்படின்றது வராது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இடத்துல கஸ்டமர் கேரில் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப நாள் வரல அதனால் வந்துட்டு வேணாம் நம்ம ஃபோன் எடுக்காமல் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சிலர் சொன்னாங்க, இது போல் உடனே ஹவுஸ் விசிட் வந்து சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நடக்குது, கிசத்துலேருந்து வராங்களாம், இல்லை ரிங்லேருந்து, ரெண்டில் யாரோ ஒருத்தர் வராங்க அப்படின்றது. ஸோ வந்தால் கூட ரொம்ப ஜென்யூனாக டீசெண்டாக தான் பேசுகிறாங்க, எந்த இதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி வந்து நம்மள்கிட்ட பகிர்ந்தாங்க. இது எதுவுமே என்னுடைய அனுபவம் கிடையாது, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் சொல்கிறது தான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்தீங்களே, அதுதான் என்னுடைய அனுபவம். ஸோ இவ்வளோ லோன் எடுத்தேன், இவ்வளோ பண்ணேன் அப்படின்றது. நான் இன்னும் டிலே பேமெண்ட் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே போகலை. நான் எடுத்த ஆன் டைமில் எல்லாத்தையுமே கரெக்டாக தான் நான் பேமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கேன், இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமும் அப்படி தான் நான் முன்கூட்டியே பணத்தை ரெடி பண்ணி வச்சிருவேன். நான் அந்த டேட்டுக்குள்ள அது மாறக்கூடாது, நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிற நம்மள யாரும் ஒரு கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்றதுக்காக
நான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை ரெடி பண்ணி எவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டுங்க. பிஃபோர் த பிளான் அப்படின்றது வச்சுக்கோங்க. முன்னாடி எப்படி நம்ம இதை பிளான் பண்ணுறது அப்படின்றத எடுத்துக்கோங்க. எப்படி ரீபேமெண்ட் பண்ணுறது, எந்த ஒரு இன்கம்லேருந்து நம்ம இதை ரீபேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் அப்ரோச் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். இது இந்த லோனுன்னு கிடையாதுங்க. எந்த லோனாக இருந்தாலும் சரி நீங்கள் இப்படி தான் அப்ரோச் அப்படின்றது வந்துட்டு பண்ணணும். நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்துட்டு போயிட்டு கடகடன்னு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு பண்ணாதீங்க. ஸோ அது என்னுடைய வந்துட்டு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆப்பில் கட்ட முடியலன்னா நீங்கள் வெப்சைட்டில் கூட இதில் ரீபேமெண்ட் அப்படின்றது பண்ணலாம். இவங்களை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கு, அவங்கள நான் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயில் மூலிமா நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். நான் அந்த கஸ்டமர் கேருக்கு பேசியிருக்கேன். எனக்கு ஒரு இஷ்யூ அப்படின்றது வந்துச்சு. எனக்கு என்ன இஷ்யூனா, முன்னாடி பேமெண்ட் கட்டலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு லோன் எடுத்துருக்கிறோம், என்னோட டியூ டேட் 17 அப்படின்னா 17க்கு முன்னாடி நானே டிஃபால்ட்டாக கட்டலாமா, அப்படி டிஃபால்ட்டாக கட்டினா என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருவாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு கேட்டேன். ஸோ டபுள் பேமெண்ட் டெபிட் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ ஸோ இல்லை சார், நீங்கள் வந்துட்டு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இஷ்யூ கிடையாது. பட் நீங்கள் சேம் டேஸில் போய் கட்டுறீங்க, இல்லை ஒரு நாள் முன்ன பின்ன கட்டுறீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க தகவல் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி பிஃபோராக பேமெண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி கன்ஃபார்ம் அப்படின்றது பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஸோ எங்கிட்ட ஒரு மாதிரி சொல்லலாம், ஏன்னா உங்கள்கிட்ட சொல்கிறது வேற மாதிரி சொல்லலாம். அதனால சொல்கிறேன், ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடையாது, அது நிறைய விஷயங்கள் மாறும். அதனால நீங்கள் அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி தமிழில் இருக்காங்க, தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழில் அவங்கள்ட்ட பேசுங்க. இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணோம், பிஃபோராக பேமெண்ட் பண்ணோம், இல்லை வந்துட்டு டோட்டல் ப்ரீ க்ளோசிங் பண்ணோம். முதல்லலாம் ப்ரீ க்ளோசிங் ஆப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து டோட்டல்டு அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டோட்டல்டு அமௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா நான் எத்தனை ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த டோட்டல்டு அமௌண்ட்டுக்குள்ளே போகும்பொழுது அந்த லோன் அமௌண்ட்டை நம்ம செக் பண்ணும்பொழுது அதிலே நமக்கு இருக்கும். இப்படி ப்ராப்பராக நம்ம வந்துட்டு கேட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பேமெண்ட் அப்படின்றது வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முன்கூட்டி பேமெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஓகே இவங்க எடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணுறாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு திரும்பலாம் டெபிட் பண்ண மாட்டாங்க. சரியான பேலன்ஸ் வச்சுக்கோங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுக்க போறீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்துட்டு மினிமம் பேலன்ஸ் ஏதாவது மெயின்டைன் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் கரெக்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சுகரா வந்துட்டு நீங்க வந்துட்டு வெறும் இப்போ 45,000 இல்லை 4,500 நீங்க இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா வெறும் 4,500 மட்டும் வைக்காம ஒரு 5,000 வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏதாவது ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜுக்கான சார்ஜஸ்னு ஒரு 100 ரூபா எடுத்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்போ 4,400 மாறி போயிடும். அந்த இடத்துல உங்களால ரீபேமெண்ட் பண்ண முடியாமல் போயிடும். அதுல அவங்க என்ன செய்வாங்கன்னா வந்துட்டு பேமெண்ட் எடுக்காம விட்டுருவாங்க. அப்போ பவுன் சார்ஜஸ் வரும், பேங்க் தரப்புலேயே ஒரு பவுன் சார்ஜஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் தரப்புல இருந்து ஒரு சார்ஜஸ், லேட் பேமெண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் வந்துட்டு நிறைய போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் சொல்றேன். இது இவங்க மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. நம்ம ஒரு லோன் எடுக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. பிகாஸ் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சரி பண்ணிக்கிட்டாலே நமக்கு லோன் அப்படின்றது கிடைச்சிரும். இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன் டைம்ல நம்ம பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளுடைய வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை. ஓகே நண்பர்களே, இந்த அப்ளிகேஷன்ல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் மட்டும்தான். ஸோ மற்றபடி பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க மற்ற டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்துட்டு அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. நான் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய என்னுடைய அனுபவம் அப்படின்றது உங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல பயனுள்ள தகவலுடைய வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய்.